அண்மைச் செய்தி. அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். சென்னை தரமணியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகிகள் வளர்மதி, வேளச்சேரி அசோக் உள்ளிட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகே அமைக்கப்பட்ட மேடையை போலீசார் இடம் மாற்ற சொல்லியுள்ளதாகவும், போலீசாரின் அறிவுறுத்தலை ஏற்று இடத்தை மாற்றிய பிறகு அதிமுகவினரின் போராட்டத்தை எதற்கு ஒடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சி போராடவே கூடாது என ஒடுக்கும் அரசை பாசிச மாடல் அரசு என்று சொல்லாமல் வேறென்ன சொல்வது எனவும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்குரல்களை ஒடுக்குவதால் ஆட்சி மீதான மாய பிம்பத்தை தக்க வைக்க திமுக நினைத்தால் அது காணல் நீராகிவிடும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று காலை அதிமுக சார்பில் விலைவாசி ஏற்றம் மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து அதிமுகவின் மகளிர் அணி செயலாளரான வளர்மதி அவரது தலைமையில் தரமணியில் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதினை கண்டித்துதான் தற்போது அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக காவல்துறையிடம் அனுமதி பெற்று அதன் பிறகு மீண்டும் அந்த போராட்ட இடத்தை மாற்ற சொல்லி தரமணியில் போராட்டத்திற்கான இடம் கொடுத்து அந்த இடத்தில் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்திருக்கக்கூடியதை தான் தற்போது பழனிசாமி அவர்கள் கண்டித்திருக்கிறார். இதில் எதிர்க்கட்சிகளோ மக்கள் அமைப்புகளோ போராடவே கூடாது என முழுவதுமாக ஒடுக்கக்கூடிய ஒரு அரசை பாசிச மாடல் அரசு என்று சொல்லாமல் வேற என்ன சொல்வது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்று விளம்பரங்களாலும் எதிர்குறைகளை ஒடுக்குவதாலும் தங்கள் ஆட்சி மீதான மாயபிம்பத்தை தக்க வைக்க திமுக நினைத்தால் அந்த எண்ணம் காணல் நீராய் போவதை 2026 தேர்தல் காட்டும் என்றும் அவர் இந்த அறிவிப்பின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வளர்மதி மற்றும் வேளச்சேரி அசோக் உள்ளிட்டவர்கள் அங்கே அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அவர்கள் அங்கு கைது செய்து அங்கு அடைக்கப்பட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.